உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சமயத்துல ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காகனாவது அவங்க கிட்ட பணத்தை நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துறது தான் நல்லது. ஏன்னா இப்ப நிறைய பேத்த பாக்குறோம், ஒரு கஷ்டம்னு கேட்டாங்க, பணம் கொடுத்து உதவி பண்ணினேன், ஆனா வருஷம் இவ்வளோ ஆச்சு, எனக்கு இன்னும் என் பணத்தை திருப்பி தரல அப்படின்னு சொல்லி புலம்பும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கும்போது, அதாவது நமக்கு ஒரு பண தேவை அப்படின்னு இருக்கும்போது, நம்மளே போய் உதவி கேட்காம இருந்தும் கூட, நம்ம கஷ்டப்படுறத தெரிஞ்சு தானா வந்து உதவி செஞ்சு, அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை மீட்டிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னா, அவங்க நமக்கு செஞ்ச பண உதவியை சரியான நேரத்தில் கண்ணியமான முறையில் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும். உங்களோட லைஃப்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பண கஷ்டம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு சமயத்துல ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காகனாவது அவங்க கிட்ட பணத்தை நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி திருப்பி கொடுத்துறது தான் நல்லது. ஏன்னா இப்ப நிறைய பேத்த பாக்குறோம், ஒரு கஷ்டம்னு கேட்டாங்க, பணம் கொடுத்து உதவி பண்ணினேன், ஆனா வருஷம் இவ்வளோ ஆச்சு, எனக்கு இன்னும் என் பணத்தை திருப்பி தரல அப்படின்னு சொல்லி புலம்பும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமாளி ஒருத்தன் கிடைச்சிட்டான், நல்லா ஏமாத்திட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. யதார்த்தமா பழகுனதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்றது இப்பதான் புரியுது. ஏமாத்துனது முன்ன பின்ன தெரியாதவங்க இல்ல எதிரியா இருக்கிறாங்க அப்படின்னத கூட மனசு ஏத்துக்கும். ஆனா நல்லா பழகினவங்க, நல்லா நம்பினவங்க செஞ்சுட்டாங்களே அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. அவங்க கிடைச்ச வரைய லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவங்க நஷ்டம்தான் அடைஞ்சிருக்காங்க. உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஒருத்தவங்க கேட்டோன்னே பணம் கொடுத்து ஒருத்தர் உதவுறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமா பணம் இருக்குது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அந்த தருணத்துல தன்னை விட உதவி கேட்டவங்களுக்கு அந்த பணம் வந்து எவ்வளவு தேவை அப்படின்றத உணர்ந்தனாலதான் கொடுக்குறாங்க. அதனால பணத்தை வாங்கினவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பணம் வாங்கும்போது எந்த மனநிலையில சந்தோஷத்தோட அவங்க வாங்கினாங்களோ அதே மாதிரி பணத்தை திருப்பியும் கொடுத்துடணும். அப்படி இல்லாம ஏன்டா உதவி செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பணம் கொடுத்தவங்க வந்து நோக்கடிக்க கூடாது.